வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்த அந்த சிலப்பதிகார நூல் வெளி சுருக்கம் குறிப்புகளை வச்சு இந்த காப்பியத்தோட சில முக்கியமான அம்சங்களை ஆழமா பார்க்க போறோம். இதோட சாராம்சத்தை உங்களுக்கு சுருக்கமா அதே சமயம் சுவாரஸ்யமா கொடுக்கணுங்கிறது தான் எங்க நோக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம் இல்லையா? முதல்ல இதன் ஆசிரியர் அப்புறம் காலம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த குறிப்புகள் படி பார்த்தா சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவரு சேர மன்னர் பரம்பரைய சேர்ந்தவர்னு அந்த பதிகம் சொல்லுது. அதாவது அந்த நூலோட முன்னுரை மாதிரி இருக்கிற பாடல். ஒரு இளவரசர் சாதாரண மக்கள பத்தி எழுதுறதுங்கிறது எப்படி அது? ஆமா. அதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு. பொதுவா அரசர்கள், தெய்வங்கள் இவங்கள பத்தி தான் அப்போலாம் பாடுவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல ஒரு இளவரசர் குடிமக்கள மையமா வச்சு ஒரு பெரிய காப்பியம் எழுதுனது உண்மையில ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயம் தான். நீங்க குடுத்த குறிப்புகள சொல்ற மாதிரி இதோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த காலகட்டத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த காப்பியம் சொல்ற விஷயங்கள அதோட சமூக வரலாற்று சூழலோட வச்சு பார்க்க முடியும். சரியா? ஆமா, அந்த காலத்தோட சேர்த்து பார்க்கும்போது தான் இதோட முக்கியத்துவம் இன்னும் நல்லா தெரியுது இல்லையா? உங்க குறிப்புகள்ல இது வெறும் ஒரு காப்பியம் மட்டும் இல்ல, இது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதாவது தமிழ் இலக்கியத்தோட அந்த 5 முக்கியமான காப்பியங்கள்ல இதுவும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம, இதுதான் தமிழ்ல வந்த முதல் காப்பியம்னு சொல்லியிருக்கு. எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க! மிக சரியா சொன்னீங்க. ஒரு மொழியோட முதல் காப்பியம்ங்கிறது ஒரு மைல்கல் மாதிரி. இத முத்தமிழ் காப்பியம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இதுல எல்தமிழ், அதாவது இலக்கிய நயம், அப்புறம் இசைத்தமிழ், அந்த இன்னிசை, அப்புறம் நாடகத்தமிழ், அதாவது நடிப்பு அல்லது கூத்துக்கூறுகள். இப்படி 3 தமிழோட கூறுகளும் ரொம்ப அழகா இதுல கலந்திருக்கு. இது வெறும் கதை சொல்றது மட்டும் இல்ல, ஒரு முழுமையான கலைப்படைப்பா நிக்குது. உங்க குறிப்புகள்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இத குடிமக்கள் காப்பியம்னு சொல்றது. அது ஏன் அவ்ளோ சிறப்பா பேசப்படுது? ம். இங்க தான் அதோட உண்மையான ஸ்பெஷாலிட்டியே இருக்கு. அதுவரைக்கும் இருந்த ஒரு வழக்கத்த மாத்தி, மன்னர்களையோ இல்ல தெய்வங்களையோ முன்னாடி நிறுத்தாம, கண்ணகி, கோவலன் மாதிரி, உங்கள மாதிரி, என்ன மாதிரி சாதாரண குடிமக்கள கதைநாயகர்களா வச்சிருக்கு. கண்ணகியோட சிலம்பு ஒரு நீதிக்கான போராட்டத்தோட சிம்பல் ஆகுது இல்லையா? அது மாதிரி சாதாரண மனுஷங்களோட உணர்வுகள், அவங்களோட அறச்சீற்றம், அன்றாட வாழ்க்கை சிக்கல்கள் இதுதான் காப்பியத்தோட மெயின் கரு. இது அந்த கால சமூக மனநிலை, நீதி பத்தின மக்களோட பார்வை இதெல்லாம் நமக்கு காட்டுது. இப்படி சாதாரண மக்கள காப்பியத்தோட ஹீரோவா காட்டுறதுல உங்களுக்கு எது முக்கியமா தோணுது? நீங்க ஷேர் பண்ண குறிப்புகள்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்றது. ஆமா. இது 2ம் கதை களத்தாலையும், சில கதாபாத்திரங்களாலையும் தொடர்புல இருக்கிறதால அப்படி சொல்றாங்க. மணிமேகலையோட கதை சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சியா அல்லது அதோட ஒரு கிளைக்கதையா அமைஞ்சிருக்கு. அதனால 2 நூலையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்யறவங்களுக்கு இது ஒரு ஆழமான பார்வையை தருது. அது மட்டும் இல்லாம இந்த காப்பியம் ஆரம்பிக்கிற விதமும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. திங்கள், அதாவது நிலவு, ஞாயிறு சூரியன், அப்புறம் மாமழை. இப்படி இயற்கையோட சக்திகளை முதல்ல வாழ்த்தி தொடங்குறது அந்த கால தமிழர் இயற்கையோட எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்கங்கிறது காட்டுது. அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள்னு பார்த்தா, சிலப்பதிகாரம் ரொம்ப பழமையானது, தமிழ்ல முதல் காப்பியம், இயல், இசை, நாடகம் 3 கலந்தது, புதுமையா சாதாரண மக்கள பத்தி பாடுனது, இன்னொரு காப்பியத்தோட தொடர்புல இருக்கிறதுன்னு, இப்படி நிறைய சிறப்புகள் இதுக்கு இருக்கு. கண்டிப்பா. இது தமிழ் இலக்கிய உலகத்துல ஒரு முன்னோடி படைப்புன்னு சொல்லலாம். இதோட கதை அமைப்பு, இது சொல்ற விழுமியங்கள், இதோட கலைநயம், இதெல்லாமே நம்ம தமிழ் மரபையும், பண்பாட்டையும் புரிஞ்சுக்க ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நீங்க குடுத்த அந்த குறிப்புகள்லேருந்தே பாருங்க, எவ்ளோ விஷயங்கள் தெரிய வருது. சரி. நிறைவா, நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த குடிமக்கள் காப்பியத்த மனசுல வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இலக்கியங்கள்ல சாதாரண மக்கள், அவங்க கதைகள், அவங்களோட முக்கியத்துவம் இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு? இல்ல சில அடிப்படை விஷயங்கள் அப்படியே தான் தொடருதா? ம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.